பிடிஎஸ் நண்பீதிங்களுக்கு வணக்கம் கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கொஸ்டின் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்குது. நிறையா பேரோட கமெண்ட் பார்த்தேன், ப்ரோ வந்து இந்த மாதிரி டாபிக் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. எனக்கு ஒன்று புரியல. ஒரு ஜென்ரல் டாபிக், அதாவது கிம்தங் இங்கே தான் போனார், ஜங்குக் தான் வாங்கினார், ஜின் இப்படி தான் வந்தார் அப்படின்னு சொன்னால் ஏன் ப்ரோ டாபிக் போரிங்காக வச்சுருக்கீங்கன்னு கேட்குறீங்க. அண்ட் அதே மாதிரி வந்து நீங்கள் கேட்குற டாபிக், அதாவது கமெண்ட் செக்ஷன் சரி இன்ஸ்டாகிராம் என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்குறது என்னன்னா, ப்ரோ ஜின்னு வந்து கல்யாணம் ஆயிடுச்சாமே அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் அதே டாபிக் தான், ஜின் காட் மேரிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டிலில் போட்டு கொஸ்டின் மார்க் போட்டால் அது ஏன் ப்ரோ ஃபேக்காக பேசுகிறீங்கன்னு கேட்குறீங்க. வீடியோக்குள்ளே உண்மையாக தானே பேசுகிறேன், அவருக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி உண்மையை சொன்னால் தப்புங்கிறீங்க. ஹேட்டர்ஸ் வந்து அநியாயமாக பேசிகிட்டு இருக்காங்க, அதை வந்து நிறையா வியூஸ் போகுது. நல்லதாக பேசுகிறவனுக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு புரியலனா பட் இருந்தாலும் ஓகே. அண்ட் அதே மாதிரி வந்து நான் கூகுளில் படிக்கிறப்ப என்ன டைட்டில் இருக்கோ அதே டைட்டில் தான் நான் எடுத்து வைக்கிறேன். யூடியூப்பில் நான் போட்ட டைட்டில் தவிர வேறு யாராச்சும் டிஃப்ரெண்ட்டாக போட்டுங்க சர்ச் பண்ணி பாருங்கள். என் டைட்டில் சிமிலராக தான், அதே டாபிக்னா மேக்ஸிமம் அந்த டைட்டில் அப்படி தான் இருக்கும். ஏன்னா கூகுள்லேயே அப்படிப்பட்ட டைட்டில்ஸ் தான் வரும். ஸோ இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க, நான் என்ன பண்ணது எனக்கு தெரியல. ஏன்னா இந்த கொஸ்டின் நீங்கள் அப்படி தான் கேட்குறீங்க, ப்ரோ கிம்தங் ஜென் வந்து அப்படி இருந்தாங்களாமே அப்படின்னா நானும் அதே மாதிரி தான் கேட்பேன், கிம்தங் ஜென் இப்படி தான் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி தான் கேட்பேன். அதை வச்சா நீங்கள் சொன்னால் ஓகேங்கிறீங்க, நான் சொன்னால் குத்தங்கிறீங்க, எனக்கு புரியலை. அண்ட் அதை தாண்டி வந்து இன்றைக்கி டைட்டிலும் அதே மாதிரி தான் இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, கிம்தங் அண்ட் ஜெனி ஸ்மோக்கிங், இதை டைட்டில் நான்லாம் போய் எங்கேயோ வந்து கூகுள் ஹிஸ்ட்ரி போட்டு இல்லை வந்து டிக்ஷனரி எடுத்து இல்லை வந்து என்சைக்ளோபீடியா தேடிலாம் எடுத்துகிட்டு வரல. இதே நியூஸை ஒருத்தவங்க இன்ஸ்டாவில் என்கிட்ட கேட்டாங்க, அப்படியே தான் திருப்பி வச்சுருக்கேன். அண்ட் கூகுள்லேயும் நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், இதே டைட்டில் தான் இருக்கும். ஸோ நான் கண்டுபிடிச்சிட்டுலாம் வரல. அண்ட் நார்மலாக வச்சா போரிங்காக இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் எப்படி டைட்டில் வைக்கிறேன், இனிமேல் நீங்களே டைட்டில் வச்சாமல் டைப் பண்ணி எனக்கு இன்ஸ்டாகிராம் அனுப்பிச்சிருங்க, அந்த டைட்டில் எடுத்து நான் வச்சிடுறேன். அண்ட் இன்றைக்கி நியூஸை படி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து கிம்தங் அண்ட் ஜெனி ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துருக்கு. ஸோ இதுக்காக வந்து உடனே சொல்லுவாங்க, ப்ரோ கிம்தங் எங்கே ப்ரோ ஸ்மோக் பண்ணார், ஜின் எங்கே ப்ரோ ஸ்மோக் பண்ணாங்க, ஜெனி எங்கே ஸ்மோக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோமா வரீங்க. ரெண்டு பேரும் சேர்ந்தா உட்காந்து வந்து ஸ்மோக் பண்ணாங்க, நான் சொல்லவே இல்லை. நியூஸ் அப்படி தான் வந்திருக்கு. நியூஸை ஃபுல்லாக பொறுமையாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுவோம். பட் வந்திருக்க நியூஸ் என்ன தான், ஸோ வாங்க பார்த்துக்கலாம் என்ன மேட்டர்னு சொல்லிட்டு. ஸோ நியூஸ் படி கேட்டிங்கன்னா என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜெனி ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதோட வீடியோ வந்து அஃபிஷியலாக வந்திருக்கு. அண்ட் அந்த வீடியோ வந்து அவங்க டிலீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது உண்மையாக இல்லையான்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இப்போ நீங்களே சொல்லிடுங்க, இந்த நியூஸ் உண்மையாக இல்லைன்னு சொல்லி நீங்களே சொல்லுங்கள். பட் எனக்கு படி கேட்டிங்கன்னா உண்மைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து ரீசெண்டாக ஜெனி வந்து ஒரு வீடியோ போட்டுருந்தாங்க, ஒரு விலாக் அவங்க நிறையா போடுவாங்க, எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது மாதிரி அவங்க சேனலில் ஒரு விலாக் போட்டுருந்தாங்க. அந்த விலாகில் வந்து பிஹைண்ட் த சீன்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்கப் அண்ட் ட்ரெஸ்ஸிங் எல்லா விஷயங்களும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் நார்மலாக பார்க்குற அப்படி தான் இருக்கும். சில பேர் ஸ்பை அண்ட் உத்து பார்க்குறவங்க டிடெக்டிவ்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அவங்க ஸ்லோ மோஷனில் பார்த்தப்போ ஜெனி வாயில ஸ்மோக் போகிற மாதிரி இருந்திருக்கு. அண்ட் அவங்க வேப்பிங் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. ஸோ வேப்னு ஒன்றும் இல்லை, நார்மல் ஸ்மோக் வந்து நார்மலாக இருக்கும், ஸ்மோக் வந்து எலக்ட்ரானிக் ஸ்மோக் இருக்கும். ஸோ இதை வந்து அவங்க வாயில் வச்சு இழுத்து அண்ட் புகை வெளில விடுற மாதிரியும் தெரிஞ்சிருக்கு. இதனால் நிறைய ஹேட்ஸ் அவங்களுக்கு கிடச்சிட்ருக்கு. அண்ட் வந்து இது ஒரு வேளை ஃபேக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொன்னீங்கன்னா, இது அவங்க சேனலில் அவங்களே போட்ட வீடியோ. இப்போ போய் தேடி பார்த்தீங்கன்னா இருக்காது, ஏன்னா வந்து அவங்களே டெலிட் பண்ணிட்டாங்க. இது ஒரு ஒரிஜினலாக வீடியோ இல்லைனா அவங்க அப்படியே வச்சுருந்துருக்கலாம். பட் ஃபேக்காக இருந்துச்சுன்னா வந்து அவங்க எந்த பிரச்சனை இல்லாமல் அப்படியே வச்சுருந்துருப்பாங்க. பட் ஒரிஜினல்னால தான் அவங்க பயந்துட்டு அண்ட் அந்த நியூஸ் லீக் ஆனால இந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்துட்டு இருக்க பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ப்ரோ இல்லை கிம்தங் திணிச்சு அங்கே எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான்லாம் கிம்தங்கை பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துலாம் விடல. நியூஸ் அப்படி தான் ஷேர் ஆகிட்டு இருக்குது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கிம்தங் ஜெனி டேட்டிங் நியூஸ் வந்து எவ்வளோ காலமாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதே ரீசன் தான் இப்போயும் வந்துட்டுருக்கு. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து கிம்தங் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா அதான் அதாவது என்னோட வீடியோஸ் நிறையா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். கிம்தங் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி நியூஸ் நம்ம வேரில் ஆச்சு. அதாவது வந்து GMA அவார்ட்ஸை பார்த்தீங்கன்னா பேக் சைடில் போய் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தான். பட் அது லேட்டர் எடிட் இருந்துச்சு, அது ஓகேன்னோம். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்மோக்கரோட அவரோட ஃபோட்டோவில் அவரே பார்க்கப்பட்டார். ஒரு ஸ்மோக்கிங் லைட்டர் மாதிரி ஒரு விஷயம் இருக்கும், அது டேபிள் கீழே வச்சுருப்பார். அது அஃபிஷியலாக நிறைய பேர் பார்த்தாங்க. நம்ம அதனால் வந்து அதை எடிட் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஜெனி மாதிரியே அவரே அதை இன்ஸ்டாவில் போட்டிருந்தது ஃபோட்டோ, அது எடிட்லாம் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, கிம்தங் தான் வந்து ஜெனிக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது என்னால் ஏற்றுக்க முடியுமான்னு தெரில. பட் வந்து ஸ்மோக்கிங் பண்ணுறது அவங்கவுங்க இஷ்டம், அதை வந்து நான் சொல்ல மாட்டேன். பட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், இதை மட்டும் நான் சொல்லிடுவேன். அண்ட் அதே மாதிரி கேட்டிங்கன்னா வந்து இவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியாது. பட் வந்து இப்போ வந்திருக்க நியூஸ் இதுதான். ஸோ ரெண்டு பேருமே அஃபிஷியலாக மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜங்குவோட ஸ்மோக்கிங் நம்ம என்னென்னா ஃபேக்குன்னு சொல்லியிருந்தோம். அப்போ லேட்டர் வந்து அஃபிஷியலாகவே ஜங்குக்கு உண்மையாக ஸ்மோக் பண்ணார் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி இப்போ ஜெனிக்கு வந்து ஏதாச்சும் நியூஸ் வருமா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிம்தங்கை பொறுத்த வரைக்கும் அந்த நியூஸ் அப்படியே வந்து விட்டுட்டுனால நிறைய பேர் மறந்துட்டாங்க. அண்ட் அதை கேர்லெஸ் அப்படியே விட்டுட்டாங்க. பட் ஜெனிக்கு வந்து இப்போ செம்ம வேர்லாம் போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து ஜெனி அந்த வீடியோ அவங்களே அஃபிஷியலாக டிலேட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன வீடியோக்கு டைட்டில் நீங்களே வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இதை தாண்டி வேறு எந்த டைட்டில் என்னால் யோசிக்க முடியல. நான் வந்து அவ்வளோதான் எனக்கு அறிவு அப்படின்னு ஸ்மார்ட் கைஸ் நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு
இதுக்கு தாண்டி எவனாச்சும் சொன்னால் நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரிலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீடியோஸ் அவங்கள ஷேர் பண்ணிவிட்டு அண்ட் தயவு செஞ்சு ஸ்மோக் பண்ணுறது இது பண்ணுறது அவங்க விருப்பங்கள். இதில் கிம் திங் ஜினையும் இழுத்து ஹேட்டர்ஸ் நிறையா பேர் கிளப்பி விட்டுருக்காங்க. அவங்கள தவறாக நீங்களே திட்டிக்கோங்க. அதை திட்டினா அதுக்கும் எனக்கு குத்தம்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதையும் உங்கள் கையில் கொடுத்துட்டு விடைபெறுவது தான். லவ் யூ ஆல், டாட்டா, பை பை.